ஹலோ யூவர்ஸ். அட்லாண்டிக் பெருங்கடலில் காற்றை கிழிச்சுக்கிட்டு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு கப்பலில் இருந்து எந்த ஒரு தடயமும் இல்லாமல் அந்த கப்பலில் இருந்த குழுவினர் மறைஞ்சு போகிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு தான் அமெரிக்காவோட வணிக கப்பலான மேரி செலஸ்டுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த கதை கடந்த டிசம்பர் 4, 1872 அப்போ பிரிட்டிஷோட கடற்படை கப்பலான டி கிராட்டியா நியூயார்க்லேருந்து ஜிபால்டருக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கையில் அந்த கப்பலின் குழுவினர் அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு கப்பல் நிலைத்தடுமாறி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கையில் ஆரம்பிக்குது. இங்கே நிலைத்தடுமாறி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த ஒரு கப்பல் தான் இந்த கதையில் அடங்கியிருக்க மர்மத்துக்கு காரணமான மேரி செலஸ்ட். அந்த ஒரு கப்பலில் எந்த ஒரு தாக்குதல் நடந்ததுக்கான அடையாளமும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, அந்த கப்பல் குழுவினர்களோட பொருட்கள் பத்திரமா இருந்தது மாத்திரம் இல்லாமல் அதில் இருந்த 1701 பேரல் ஆல்கஹாலில் வெறும் 9 பேரல் மாத்திரம் மர்மமான முறையில் எம்டியாக இருந்துச்சு. அவ்வளோ ஏன், அந்த கப்பலில் இருந்த லாக் புக் கூட கடந்த நவம்பர் 25, 1872 வரைக்கும் என்ட்ரி பண்ணப்பட்டிருக்கு. இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டைட்டிலுக்கு மேலே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள்.